கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாத்திராகமம் 23:25 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will take sickness away from the midst of you. உங்கள் மத்தியில் இருக்கிற வாதையை நான் விலக்கி போடுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வின் பாதைகளில் எத்தனையோ வாதைகளை சந்திக்க வேண்டி வந்தது, எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. அப்பெல்லாம் அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மனம் இறங்கி விடுவிக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் மத்தியில் இருக்கக்கூடிய வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், இந்த சாபத்தை உன்னை விட்டு விலக்குவேன், அந்த கட்டுகளை உன்னை விட்டு நான் விலக்குவேன், இந்த தடைகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல விலக்கினார். அவர்களை கடைசி வரை சுமந்து கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் வியாதியில, போராட்டத்தில, கடன் பிரச்சனையில, உபத்திரவத்தில, நிந்தனையில, அவமானத்தில, கட்டுகளில சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். குடிப்பழக்கத்தில அடிமையானவர்களாய் பலரும் மீண்டு வர முடியாதபடி நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிபனுடைய வீட்டுக்கு நான் போனேன். அவர் சொன்னாரு, ஏன்பா நீ இப்படி குடிச்சிட்டு இருக்கிற? சொன்ன வார்த்தை, நான் மீண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், முடியல என்னால. நிறைய பேருடைய உள்ளத்துல அந்த எண்ணங்கள் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு அடிமைத்தனம். ஆண்டவரை தேடும் போது மட்டுமே நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இன்னைக்கு என்னென்ன சூழ்நிலையில நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமோ நமக்கு தெரியும். எதெல்லாம் சூழ்நிலை நமக்கு பாரமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்ம எப்படியே ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இருக்கிற வண்ணமாக ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி டோட்டலி ஐ சரண்டர் myself to your feet. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா சாபத்தையும் கட்டுகளையும் வியாதியும் உன்னை விட்டு விலக்கிடுவேன். நிச்சயமாய் செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீ தந்த இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்க கெஞ்சுறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய விடுதலை கட்டளையிட்டு தாரும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சமாதானத்தின் கரம் எங்களை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.